உங்களால் செய்யக்கூடுமானால் செய்யுங்கள், செய்கிறவர்களையும் தடுத்து போடாதீர்கள், அவதூறு பரப்பாதிருங்கள். நன்றி, வணக்கம். சார்லை ஜேவின் பணி தொடர வாழ்த்துக்கள். ஏதோ வாங்கி சாப்பிட்டுங்க. ஐயா பேரியா முத்துங்களா? முத்து. எந்த ஊரியா? கங்கை கொண்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றிகளுடன் நான் RMS பேசுகிறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்லை ஜே அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு சில காரியங்களில் என்னக்கிட்ட இருக்கக்கூடிய ஐயம்பாடுகளை கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். அதே போல் கண் பார்வை சரியாத அந்த ஊழியரிடமும் நான் அவங்கள்ட்ட கேட்ட விதத்தில் சார்லை ஜே உண்மையான காரியத்தை அதே போலவே சார்லை ஜேவும் சொன்னாங்க. அதேமாரி அவங்களும் அதே மாதிரியான காரியத்தை சொல்லி அது சரியான முறைக்கு போயிடுச்சு. அதுக்கும் அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதுக்கும் ஒரு காரியத்தை செய்ததாக அவங்க சொல்லிட்டாங்க. உண்மையிலே ரெக்கவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்டை பற்றி யாரும் எதையும் போட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் அவர் கரெக்டாக மிகச்சரியாக இதில் நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முனைப்பாக எல்லாருக்கும் இந்த பணம் இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளவு செலவு செய்திருக்கோம் அப்படிங்கிறத விழாவாரியாக யூடியூப் சேனலில் அனுப்புகிறார். அதேமாரி நான் அவர்கிட்ட ஃபைட் பண்ணதே கண் பார்வை தெரியாத ஊழியனுக்காக. அவர்கள்ட்ட கேட்ட விதத்தில் அவர் சொன்ன விளக்கமும் சார்லை ஜே சொன்ன விளக்கமும் ஒன்று போல் இருந்ததுனால சரி, ஓகே, ரைட். அப்போ என்ன பிரதர் மிச்சத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வை தெரியாத சகோதரர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வேற என்னை போன்ற இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் வேற உங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டதாக அதுக்கு உண்டான பொறுப்பையும் அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. ஆகவே ரெக்கவர் ஹேண்ட்ஸை பற்றி யாரும் எதையும் பேசாதீங்க. ஏன்னா உண்மையாக செய்து கொண்டு இருக்கிறார். இங்கே திருநெல்வேலியே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் போனது, அவர் கொடுத்தது கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்ப்பீங்க. இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லவே இல்லாமல் அப்படியே கொடுத்துட்டு ரைட் பண்ணிவிட்டு எழுதிட்டு அதை கூட கணக்கு வைக்கணுங்கிறதுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். ஆகவே சகோதரர்களே, நீங்கள் சார்லை ஜே அவங்களுடைய பதிவை கூட ஏதாவது வேத வசனத்துக்கு மாறாக இருக்குது, அன்வான்ட் பேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. ரெக்கவர் ஹேண்ட்ஸை பற்றி பேசாதீங்க. ஏன்னா அது உண்மையாக செய்கிறாங்க. அந்த பையனுடைய ட்ரெஸ் சென்ஸை பார்க்கலாம், நீங்கள் அவங்களுடைய முக தோரணைகளை பார்க்கலாம். இப்போ சார்லை ஜேவனுடைய முக தோரணை பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்துறவராக இருந்தால் இன்னும் லக்ஸுரியான காரியத்தை பண்ணியிருக்கணும். ஒரு முக தோற்றங்கள் மாறி இருக்கும். பணம் வந்துட்டுனா புதிதான தோற்றங்கள் வரும். அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட ட்ரெஸ் சென்ஸ் மாறும் இல்லையா? அப்போ நீங்கள் அந்த வீடியோக்களெல்லாம் பார்க்கும்போது மிக சரியான ஒரு காரியத்தில் இருக்காங்க. ஒரு கரெக்டாக உண்மையாக செய்கிறாரு, இந்த ரெக்கவர் ஹேண்ட்ஸின் மூலியமாக உண்மையாக செய்கிறாங்க அப்படிங்கிறத நட்பு வட்டாரங்களும் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறதுனால இல்லை, சில எண்ணெய் சார்ந்த நட்பு சார்ந்த சகோதரர்கள்லாம் விசாரித்த போது உண்மையே. ஏன்னா வேண்டாத ஒரு சிலர் இப்படி பேசுகிறாங்க, அதனால் அவர் மன கசப்பாகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய வேதத்துக்கு மாறாக இருந்தது, அவர் வேதத்துக்கு மாறாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உணர்த்துங்க. ஒருவேளை அவர் மாற்றிக்கொள்ளுவார்.